ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஜிகே அகாடமி. வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்தலை தடுக்கும் நடவடிக்கை. ஆபரேஷன் தகாபு. இந்தியா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி ஆராயும் திட்டத்திற்கு பெயர் என்ன? ககன்யான் திட்டம். தற்பொழுது 2026 இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஞானேஷ் குமார். தற்பொழுது தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி யார்? அர்ச்சனா பட்நாயக். தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை நடத்த இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவர். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் யார்? ஜோதி நிர்மலா சாமி. இவர் உள்ளாட்சி மற்றும் நகராட்சி மாநகராட்சி தேர்தல்களை நடத்துபவர். ஆசிய வளர்ச்சி வங்கி 2026-27 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு? 6.9%. தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் எத்தனை பேர் மாநிலங்களவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? 18 பேர். தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? 39 பேர். இந்தியா எந்த நாட்டுடன் அதிக அளவு கச்சா எண்ணெயை வாங்குகிறது? ரஷ்யா. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரினால் ஈரானிலும் இஸ்ரேலிலும் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க எடுக்கும் நடவடிக்கையின் பெயர்? ஆபரேஷன் சிந்து. இந்தியாவுக்கு அவர்களை அழைத்து வர IAF-C-17 விமானப்படை விமானம் பயன்படுத்தப்பட்டது. இந்தியா எந்த நாட்டுடன் இயற்கை எரிவாயு சக்தியை அதிக அளவு இறக்குமதி செய்கிறது? கத்தார் 47% இறக்குமதி செய்கிறது. LPGயில் வாயு கசிவை கண்டறிய பயன்படுத்தப்படுவது எது? எத்தில் மெர்காப்டன். சாக்கடைகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், செப்டி டாங்கிகளில் கரிம பொருட்கள் அழுகுவதால் இந்த வாயு உருவாகி மனித உயிர்கள் இறப்பதற்கு காரணமாக அமையும் வாயு எது? H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.